ஹாய், ஒரு அருமையான ட்ராவல் பிளான் திருச்சி ஒன் டே ட்ராவல் பிளான் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒன் டேல நம்ம 3 டெம்பிள்ஸ் கவர் பண்ண போகிறோம். இதோட ட்ராவல் பிளான் எப்படி நான் சொல்கிறேன். வித்தவுட் எனி ஸ்டே மார்னிங் காத்தால 6:30க்கு ஃப்ரம் தாம்பரம் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். இந்த டிக்கெட் கம்ஸ் அரவுண்ட் 850 to 900 rupees. ஏசி சேர் காரு. ஸோ ஏசி சேர் கார் உங்களுக்கு அலுப்பே தெரியாது, ட்ராவல் அலுப்பே. அங்கேயே நீங்கள் அதுலேயே நீங்கள் டிஃபனும் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபனும் கொடுத்துருவாங்க. திருச்சியில் அரௌண்ட் 9:45 to 10 நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வருது. ஸோ அங்கேருந்து நீங்கள் கேப்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். ப்ரைவேட் ஆட்டோஸ் கேப்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். எக்கச்சக்க பஸ்ஸு, லேடிஸ்க்கு ஃப்ரீ கூட. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி ஸ்ரீரங்கம் டைரெக்டாக இறங்கிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துருக்கு. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துருக்கு. ஸ்ரீரங்கம் போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா கோயில் வாசல்லையே இறக்கி விடுறாங்க. எங்கேயுமே நம்ம நடக்க வேண்டாம். கோயில் வாசலில் இறங்கி இது ஆக்சுவலி இது போகிற ரூட், இது நடந்து போகிற ரூட்டு. கோபுரம் தாண்டி நான் நடந்து போயின்னு இருக்கேன் இப்போது. ஸோ ஸ்ரீரங்கம் வந்துட்டேன். திருச்சி இறங்கி ஒரு ப்ரைவேட் பஸ் பிடிச்சி, கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி நான் ஸ்ரீரங்கம் இறங்கி அங்கேருந்து நடந்து கோயிலுக்கு போயின்னு இருக்கேன். கோபுரம் தாண்டி போயின்னு இருக்கேன். ஸோ கோயில் அவ்வளோ விசாலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஒரு 6-7 years பேக். எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. கோயில் அவ்வளோ விசாலமாக இருக்குது. அருமையாக இருந்தது கோயில் எனக்கு பார்க்குறதுக்கு. இத்தனைக்கும் நான் ஃப்ரைடே தான் புக் பண்ணியிருந்தேன். டெம்பிள் ரொம்ப காலியாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு ஒன் டே ட்ராவல் பிளான்ங்கிறதுனால எனக்கு கும்பலில் நிற்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் டிக்கெட் வாங்கின்னு போயிடணுன்ற மைண்ட் செட்லேயே தான் போனேன். ஸோ ஃப்ரீ தர்ஷன் நான் போகல. நான் 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு பெருமாளை போய் செவிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனே ஃப்ரீயாக தான் இருந்தது, காலியாகவே இருந்தது. நீங்கள் எங்கேயுமே மிஞ்சி போனால் ஒரு 5 minutes அந்த இடத்துல லாக் பண்ணாங்க. அவ்வளோதான், அந்த 5 minutes தான். அந்த நேராக போய் நம்ம பெருமாளை செவிச்சுட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி தான் இருந்தது தர்ஷன். எனக்கு நான் வெயிட்டிங் டைமே இல்லை கோயிலில். பாருங்களேன், ஒரு தூணும் எப்படி இருக்குன்னு. நிஜமாக அவ்வளோ மன நிறைவாக இருந்தது எனக்கு. போய் பெருமாளை சேவிச்சது அவ்வளோ மன நிறைவாக இருந்தது. இது டிக்கெட் கவுண்டர் போகிற ரூட்டு. போய் இதோ டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 5 minutes இந்த இடத்துல தான் லாக் பண்ணாங்க. அந்த கேட் மட்டும் லாக் பண்ணியிருந்தாங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணணும் உடனேவே நேராக நாங்கள் பெருமாள் சன்னதிக்கே உள்ளே போயிட்டோம் பெருமாள் பார்க்குறதுக்காக. அவ்வளோ அருமையாக இருந்தது தர்ஷனு. டைமும் கொஞ்சம் கிடச்சிது நிற்கிறதுக்கு. எனக்கு தெரியல, ஃப்ரைடே யூஸ்வலாக கும்பலாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஆனால் எனக்கு இவ்வளோ ஃப்ரீயாக கோயில் இருக்கும் தெரியல. எனக்கு பிராப்தமோ என்னமோ அவ்வளோ காலியாக நான் போய் பெருமாளை சேவிச்சதே இல்லை இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோ பார்த்தீங்களா, இது சந்தன மண்டபம் உள்ள பெருமாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரைட் சைடில் சந்தன மண்டபம் இருந்தது. இதுதான் பெருமாளோட மூலவர் சன்னதி. ஆக்சுவலி இங்கே ஃபோட்டோஸ் ப்ரொஹிபிட்டட். ஆனால் நான் எடுத்துட்டேன். பெருமாளோட மூலவர் சன்னதி இதுதான். பாருங்களேன், யாராலெல்லாம் வர முடியுமோ இப்படியே சேவிச்சுக்கோங்க. பெருமாளை பார்க்க முடியல, ஏன்னா அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்கா லைனில். அதனால நமக்கு தெரியல. இது அந்த சைடில் வரும்போது அந்த ஒரு பெரிய டோர் லாக் போட்டு மேலே ரங்கநாதர் படுத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அது. அதனால நான் அதை கவர் பண்ணினேன். இது லைனில் அந்த மூலவர் சன்னதிக்கு போகிற இடத்துல அந்த லைனில் நிற்கிற இடத்துல இருந்தது. ஸோ இது கோபுரம். இப்போ சன்னதி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது இது கோபுரம். அவ்வளோ அழகாக இருந்தது கோபுரம் பார்க்குறதுக்கு. நான் திருச்சியில் செம்ம வெயில். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கவர் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், இந்த மண்டபம்லாம் எவ்வளோ விசாலமாக இடம். அப்படியே என்ன இவ்வளோ பெரிய இடமா அப்படின்னு இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் கோயிலில் பிரசாதம் கொடுத்தா அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ரங்கநாதர் சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது சக்கரத்தாழ்வார் சன்னதி. அதுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். ஒரு 1/2 kilometers அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இது. அங்கே பாருங்களேன், ஒரு வெள்ளியான அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை தொட்டு சேவிச்சுட்டு சக்கரத்தாழ்வார் சேவிச்சுட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer இருக்கும்னு நினைக்கிறேன் சைடில் நடக்கிறதுக்கு. அது ஒரு மாதிரி பார்க்வே மாதிரி இருக்குது, நல்லா அழகாக. அங்கேருந்து தாயார் சன்னதிக்கு போகிற ரூட் இது. சக்கரத்தாழ்வார் சேவிச்சுட்டு தாயார் சன்னதிக்கு சைடில் போகிறதுக்கு ரூட். எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் பாருங்களேன். சைடில் அந்த நடுவில் வாக் அழகாக கொடுத்துருந்தாங்க. 2 பக்கமும் தென்னைமரம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வழி பார்க்குறதுக்கே. இத்தனைக்கும் கொதிக்கிறது வெயில். வெறுங்காலோடு தான் நடந்து போனோம். ஒன்றும் பெருசாக சூடு தெரியல. அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சது. அந்த இடத்துலலாம் புல்லில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது தாயார் சன்னதிக்கு போகிற ரூட்டு. இங்கேருந்து தாயார் சன்னதியும் காலியாக தான் இருந்தது. ஒன்றுமே கும்பல் இல்லை. இருந்தாலும் நான் ஒன் டே ட்ராவல் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற பயத்திலே இருந்ததுனால ஒரு 50 rupees டிக்கெட் வாங்கிட்டு தாயார் சன்னதி போய் சேவிக்க போயிட்டேன். தாயார் சன்னதியெல்லாம் சேவிச்சுட்டு இதோ வெளியில் வந்தாச்சு.
வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சமயபுரம் பிளான் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து திருவானைக்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் தான் சமயபுரத்துக்கு பஸ்ஸு. ஸோ அங்கேருந்து திருவானைக்கோவில் போகணுன்ற பிளான் இருக்குது. பட் சமயபுரம் லேட் ஆகிட போகிறதுன்னு சொல்லிட்டு நான் போகும்போது போகல. அங்கேருந்து பஸ் பிடிச்சி சமயபுரம் போய் இறங்கிட்டு இது சமயபுரம் டெம்பிள், இது சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டேன் நேராக. இது வந்து சமயபுரம் தாயார் சேவிக்கிறதுக்காக உள்ளே போகிற இது லைனு. அங்கே சமயபுரம்லாம் ஆளே இல்லை, செம்ம காலியாக இருந்தது. ஃப்ரைடே எனக்கு அவ்வளோ காலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கே போய் சமயபுரம் சேவிச்சுட்டு இத்தனைக்கும் அங்கே ஒரு 1 hour ஹால்ட் போட்டேன். நான் என்னால் முடியல, அந்த வெயில் என்னை ரொம்ப டயர்டாகிட்டு ஒரு 1 hour நான் சமயபுரம்ல உட்காந்துட்டேன் ஃபேன் காற்றுலேயே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது திருவானைக்கோவில் வந்து இறங்கி சிவனை சேவிக்க வந்தாச்சு. ஐயோ செம்மையாக இருந்தது இந்த கோவில், எவ்வளோ பெரிய கோவில். அப்பா சிவபெருமான், ஐயோ செம்ம சிவபெருமான் அவ்வளோ குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தார். இதுதான் ஃபஸ்ட் டைம் திருவானைக்கோயில் நான் சேவிக்கிறேன். அவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ விசாலமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அவ்வளோ மனநிறைவாக இருந்தது இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது மனசுக்கு. ஸோ இந்த கோயிலில் வந்து சிவபெருமானை சேவிச்சுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஏன்னா இந்த டைம் நான் வந்து ரிட்டர்ன் வந்து வந்தே பாரத் 6:45 எனக்கு ஃப்ரம் திருச்சி. நான் வந்து திருவானைக்கோயிலில் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ சிவனை சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது 5:15 5:20 அந்த மாதிரி ஆயிடுத்து. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் டைமு திருவானைக்கோயில் டு நான் திருச்சி மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போகணும். ஸோ இங்கே சேவிச்சுட்டு எனக்கு டைம் கொஞ்சம், ஏன்னா அந்த டைம் டிராஃபிக் ஆகிடும்னு கொஞ்சம் பயம்படுத்தினாங்களா. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அது ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸே இல்லை. இந்த திருவானைக்கோயில் கோயிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வாக்கபிள் மிஞ்சி போனால் ஒரு 1/2 kilometer கூட இருக்காது, ஈஸியாக நடந்துடலாம். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ இங்கே மட்டும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆட்டோ எடுத்துன்ட்டு கோயில் வாசலில் ஆட்டோ ஏறி 50 rupees தான் அது ஏறி, அதே திருவானைக்கோயில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறங்கிட்டேன். அங்கே இறங்கி திருச்சி கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி போயிட்டு வந்தே பாரத்தில் ஏறியாச்சு. என்னோட ட்ராவல் பிளான் பை